ஜெர்மனியில் ஊழியர்களுக்கான புதிய நிவாரண ஊக்கத்தொகை திட்டத்தை மேல் சபை நிராகரித்துள்ளது. இந்த திட்டத்தின்படி நிறுவனங்கள் தங்களது ஊழியர்களுக்கு 1000 யூரோக்கள் வரை வரியின்றி வழங்க வேண்டும். அதிக எரிசக்தி செலவுகளால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதற்காக இந்த ஆதரவை நடைமுறைப்படுத்த அரசாங்கம் விரும்பியது. இந்த சட்டம் மூலம் ஜெர்மனியின் நாடாளுமன்றத்தின் கீழ் சபையால் ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் ஜெர்மன் மாநிலங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாண்டெஸ்ட்ராட் எனப்படும் மேல் சபைக்கு இதற்கு ஒப்புதல் அளிக்கவில்லை. இந்த எதிர்பாராத முடிவு தற்போதைக்கு இந்த திட்டத்தை தாமதப்படுத்தியுள்ளது. முன்மொழியப்பட்ட இந்த ஊக்கத்தொகை நடைமுறைக்கு வந்திருந்தால் அது அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் வரை ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும். எனினும் இந்த திட்டத்தால் ஏற்படக்கூடிய செலவுகள் குறித்து ஜெர்மன் மாநிலங்கள் கவனம் செலுத்தியுள்ளன. இதற்கமைய வரியின்றி வழங்கப்படும் இந்த தொகையால் மாநில மற்றும் உள்ளூராட்சி அமைப்புகள் பெரும் வரி பணத்தை இழக்கும் என்று மாநிலங்கள் கூறியுள்ளன. அத்துடன் மத்திய அரசின் சொந்த முடிவுகளால் ஏற்படும் செலவுகளுக்கு மத்திய அரசே பணம் செலுத்த வேண்டும் என மாநில தலைவர்கள் வாதிட்டுள்ளனர். இந்நிலையில் ஜெர்மன் நாடாளுமன்றம் அந்த சட்ட மூலத்திற்கு ஒப்புதல் அளிக்க மறுத்துவிட்டது. அரசாங்கம் இந்த முன்மொழிவை மாற்றி பின்னர் அதனை நடைமுறைப்படுத்த மீண்டும் முயற்சிக்குமா என்பது குறித்து இன்னும் எந்த ஒரு தகவலும் வெளியிடப்படவில்லை.